உலகில் தண்ணீருக்கு அடுத்து தினமும் தேநீரை தான் நாம் அனைவரும் அதிகம் பருகுகின்றோம். அதை ஆரோக்கியமான முறையில் வழங்குவதே எங்கள் நோக்கம். ஜலான் ஸ்ரீ சந்தோஷா சபலாசியே டீயை பற்றி ஒரு அருமையான விளக்கம் போட்டிருந்தாங்க. விளக்கம் மட்டும் நல்லா இருக்கா இல்லை டீ நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. தெரியுது பாவாங் தெரியுது, பிச்சாதான் பாவாங் தெரியும். இதுதான் ரொட்டி தொழுவர் பாவாங். எப்படி பிக்கிறதுனா கரண்டி எடுத்து இப்படி பிக்கணும். பிச்சாதான் ஆவி வரும். என்ன வரும்? ஆவி வரும். தேய் ஆவி வரும். வருது ஆவி வருது. நாங்க விரட்டிட்டோம் ஆவி. தேத்தினை இல்லாம அதை மட்டும் சாப்பிட்டு அது போயிட்டு அதுக்கு கம்பெனி கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தேத்தினை கட்டிங்கு ரொட்டி தொலை போவாங்க பிச்சிங் ஐ மீட்டிங். பசும்போருக்கும் ரோஜாக்கும் என்ன வித்தியாசம்? ரோஜாவுக்கு என்ன வித்தியாசம்னா பசும்போர் வந்து எல்லா ஜாமானும் சின்ன சின்ன சின்னதா வெட்டி அதுக்கு மேல குவா ஊற்றி கச்சா மீன் போட்டு கொடுப்பாங்க. அது பசும்போரு. அது பசும்போரு. ஓகே. ரோஜானா அதே ஜாமான் அது எல்லாம் பெருசா வெட்டி குவா தனியா வச்சு அதெல்லாம் கச்சா மீன் போட்டு கொடுப்பாங்க. இதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அதுக்கு இதுக்கும் அதான் வித்தியாசம். டைப்பிங் ரோஜா டைப்பிங் எல்லாம் அந்த மாதிரி. ஓகே. வச்சிட்டாரே. போட்டாச்சு. இருக்கா? நல்லா ரொட்டி போரிங்கா இருக்குன்னு சொல்லி கொடி வர வரைக்கும் காரிங்கா ரொட்டி சாப்பிட்டு இருக்காரு. ஓகே, ரொட்டி சேனல் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்காக அந்த கொடியை பிடிங்க. சிலமாரி மெட்டேக்கா, நாளைக்கு மெட்டேக்கா, சுதந்திர வாழ்த்துக்கள். மலேசியா.